கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரையும் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரையும் இணைக்கும் தரைப்பாலம் ஏற்கனவே சிதிலமடைந்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் உள்வாங்கியது. உடைந்த தாரை பாலத்தின் ஓரத்தின் வழியாக ஒரு சக்கர வாகன ஓட்டிகள் தொடர்ந்து செல்வதால் மீண்டும் பாலம் உடைந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் அப்பகுதியில் முழுமையாக வாகன போக்குவரத்தை தடை செய்து புதிய பாலம் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போதுமான அளவு நிரந்தர டயாலிசிஸ் தொழில்நுட்பங்கள் பணியமர்த்த உத்தரவிடக் கோரி ஆனந்தராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பான நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகள் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேள்வி எழுப்பினர். தமிழக சுகாதாரத்துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 30க்கு ஒத்திவைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.